தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சசிகலாவிற்கு எதிரான பெரா வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் விரைவாக வழக்கை விசாரிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சசிகலாவிற்கு எதிரான பெரா வழக்கை எழும்பூர் நீதிமன்றம் விரைவாக விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். குற்றச்சாட்டு பதிவில் சசிகலாவின் பெயர் மாற்றப்பட்டது ஏன் என மத்திய அரசிற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். சசிகலாவுக்கு எதிராக பெரா வழக்கை எழும்பூர் நீதிமன்றம் தொடர்ந்து விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. சசிகலா மீது போடப்பட்ட பெரா சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஜேஜேடிவிக்கான உபகரணங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ததை அடுத்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குற்றச்சாட்டு பதிவில் சசிகலாவின் பெயர் மாற்றப்பட்டது ஏன் என மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நிறுவனத்தின் மீதான குற்றத்திற்கு அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் நிறுவனம் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர். சசிகலா உட்பட 3 பேருக்கும் இதில் பொறுப்பு உள்ளது, அதனால் விசாரணையை தவிர்க்க கோர முடியாது எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர். விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கிய பின்னர் தேவையில்லாமல் வழக்கை கைவிட்டு ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தனர். சாட்சிகள் விசாரணை தொடங்கியதும் தினமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும், எழும்பூர் நீதிமன்றம் விரைவாக வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.